சர்ச்சில் வருவானா கேள்வி பாக்குறீங்களா? சர்ச்சிலையும் வருவாங்க. சர்ச்சிலையும் சாத்தான வருவான். அந்த சாத்தான நம்ம சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போது சரி, எங்க ஜெபம் பண்ணும்போது சரி, சாத்தான் நம்ம மைண்டை எப்படியெல்லாம் கெடுத்துட்டு வெளியே கொண்டு போறான், நம்ம ஜபத்தை வெளியே கொண்டு போறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜபத்துல யார் வராங்கன்னு பார்க்கலாம். ஐயா நம்ம ஜேம்ஸ் ரொம்ப சூப்பரா ஜெபம் பண்ணுவாரு. அவர் என்னென்ன ஜெபம் பண்றாருன்னு நம்ம வாங்க பார்க்கலாம். முட்டி போட்டாரு, முட்டி போட்டு பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் குதிக்கிறாங்க, குதிக்கிற ஆரம்பிச்சாரு. பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பணத்து மூலியமா கொண்டு வராங்க. ஐயோ அதுவே ஞாபகப்படுத்துறீங்க. அப்பா அதுவே சோதனானதுவே கைவிட போகணும், இல்லைன்னா பணம் போயிருமே. அதுவே சோதனானதுவே அதுவே என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு உங்க நன்றி ராஜா. பிதாவே பணம் சொன்ன உடனே அவங்க மைண்ட் எங்க போயிடுச்சு, தெரிய போயிடுச்சு. அத மாதிரிதான் சாத்தான் வந்து நம்ம உண்மையா ஆராதிக்கும் போது, ஆண்டவர் ஆராதிக்கும் போது என்ன பண்ணுவான், நம்ம திடீர்னு வந்து பணம் ஐயோ கொடுக்கணுமே அவங்க கொடுக்குமே சொல்லும்போது என்ன பண்ணுவோம், சாத்தானே மைண்ட் வாஷ் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டர்ப் ஆயிடுவோம். இது வந்து ஆண்டவர் அப்படி இல்ல. அது வந்து என்ன பண்றோம், சரிங்க. அடுத்தது யாரு வராங்கன்னு பாக்கலாம் வாங்க. அடுத்தது அப்பா நம்ம பிளஸ்ஸியக்கா வராங்க. பிளஸ்ஸியக்கா பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க பார்க்கலாம். அப்பா குட்டி போட்டாங்கப்பா, எல்லாரும் மாதிரி அவங்க குட்டி போடுறாங்க. குட்டி போட்டு உடனே சீரியலா ஐயோ சட்டிங்க இருமலர்கள் கதை ஓடிட்டு சீரியல் பாத்துக்கிட்டாங்க. சீரியல் கடினம் போடுறாங்க. நம்ம நம்ம எப்பயாவது ஜெபம் திடீர்னு மைண்ட்ல வந்து சட்டியில நல்லா படம் ஓடிச்சு, நல்லா படம் ஓடிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த மைண்ட் வாஷ் என்ன பண்ணுவோம், வெளியே கொண்டு வந்துருவோம் சாத்தான். இப்படிதான் பல வாழ்க்கையில பல முறையில ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து சாத்தான வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க, அடுத்தது யார வேணாலும் பார்க்கலாம் வாங்க. அப்பா நம்ம குளோரியா வராங்க. குளோரியா என்னெல்லாம் பண்றாங்க, உட்கார்ந்து போட்டாங்க, பரிசுத்தமா தான் இருப்பாங்க நினைக்கிறேன். சரி விடுங்க, அவங்க என்ன பண்றாங்க, அப்பா பயங்கரமா வாட்ஸ்அப் போனே அப்பா பயங்கரமா அப்பா ஐயோ குடும்பம் நல்லா மெசேஜ் வருது, சாட் பண்ணுவாங்களே அப்பா ஐயோ டைகர் ஆச்சு பிரேயர் நம்ம லேட்டா பண்ணி வேண்டியது இருக்கு. அப்பா குடும்பம் நல்லா மெசேஜ் வரும், நல்லா பேஸ்புக்ல எனக்கு எப்படி லைக் போட்டுருக்காங்க தெரியல புத்தகலாம். சரி அப்பா சோதனாவே நன்றி அதாவே இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அடுத்து பாருங்க என்னாச்சு, இவங்களுடைய மைண்ட் என்னாச்சு, செதறி போயிடுச்சு. சரி விடுங்க, அடுத்தது யார வேணாலும் பார்க்கலாம். அப்பா அடுத்தது ஐயோ என்ன போடுறீங்க வராரு. சரி அவர் ஏதோ பாட்டிக்கிட்டு பாடுறது நினைக்கிறேன். சரி முட்டி போட்டாரு, ஜோ பண்ணாரு, பயங்கரமா என்ன ஆவியில நிறைஞ்சா இன்னமும் ப்ரே பண்றாருப்பா, இன்னமும் ப்ரே பண்றாருப்பா, செமையா ப்ரே பண்றாரு. அப்பா பாருங்க, ஓ ஆரம்பிக்கிறாரு. ஒரு கோல் மணி வந்தா பஸ்ல போடுவோம், முக்கியமான ஓடிட்டாங்க. இப்படிதான் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரேயர் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டா வந்து முழு பயபக்தியே ஜெபம் பண்றது. சரி விடுங்க, அடுத்தது யார வேணா பார்க்கலாம் வாங்க. இவங்க பைபிள் கைமா வராது, பயங்கரமா ஆளாட்டு இருக்கு. சரி இங்க எப்படிதான் ஜெபம் பார்க்கலாம். அப்பா முட்டி போட்டாரு, ஃபர்ஸ்ட் வந்து அவர் அர்ப்பணிக்கிறார் நினைக்கிறேன். அப்பா சாத்தான் தொட்டாங்க, சாத்தான் தொட்டாலும் அவர் வந்து என்ன பண்ண முடியல பாருங்க. பயங்கரமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற துதிக்கிறாருங்க. அப்பா என்ன சாத்தான பாருங்க எந்த மூலமா தொட்ட வரான், அப்பயும் விடுறீங்க. இதுதான் அப்பா பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. இப்ப தானியேல் கூட பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. யோசுவா கூட ஜெபம் பண்றாங்க, அடியாள ஜெபம் பண்றாங்க. அப்பா ஜெபம் இப்படி இருக்கு. இந்த மாதிரி சாத்தான் என்ன பண்றாங்க, விழுந்து போறா பாருங்க. இவரு ஜெபம் பண்ற நேரத்துல சாத்தான் என்ன பண்றாங்க, விழுந்தே விழுந்துட்டாங்க. ஜெபம் முடிக்கிறார் நினைக்கிறேன், லைட்டா அப்படியே மெதுவா ஒரு உண்மையான ஜெபம் இதுதாங்க. அதாவது வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் பண்ணும்போது சரி, எப்படி ஜெபம் பண்ணும்போது சரி, நம்ம என்னன்னா வச்சுக்கோங்களேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், திடீர்னு வந்து சோப்பு வேற பாத்ரூம் மறந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், நம்முடைய மைண்ட் வந்து